சூர்யா, நம்ம லேப்டாப் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் லாக் பத்தி போடுங்க, லாக் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த லாக் என்னன்னு எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். இந்தாங்க லாக்கு. என்னதுங்க இது? நீங்க தானே லாக் கேட்டீங்க. நான் சொன்னது லெனோவோ லாக். லெனோவோவில் லாக்குங்கெல்லாம் விடுறாங்களா? அதை வச்சு எதை போட்டுறது? நான் சொல்றது லாக்னா இந்த லாக் இல்லைங்க. கேமிங் லேப்டாப் LOCK இல்லை, லெனோவோ LOQ. அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளவோ பேர் இருக்கு, லாக்குன்னு தான் பேர் வைக்கிறாங்க. ஒரு பேர்ல கிருஷ்ணாராவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ஒரு பேர்ல ஒருத்தர் இருந்தாரா? பஞ்சு அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பஞ்சு கடையா வச்சிருக்காரு? படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா? சூப்பர். அதுக்குன்னு இவ்வளோ வெயிட்டாவா கொடுப்பீங்க? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம கமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரியே வந்து LOQ, அதாவது லெனோவோட லாக் லேப்டாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி இருக்குது, இதோட டோட்டல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு லேப்டாப் பற்றி பார்ப்போங்க. ஏசூஸில் விவோபுக் கேமிங் அப்படிங்கிற லேப்பில் ஒரு ஆஃபீஸ் யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு லேப்டாப்பு. ஆனால் அதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா நம்ம லாக்கில் இருக்கிற ஸ்பெக்ஸ் கூட அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது என்ன லேப்டாப், அது எப்படி ஸ்லீக்காகவே இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக பார்த்துலாம் வாங்க. 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வரான் ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லேப்டாப் வந்து Asus VivoBook Gaming. அதாவது விவோபுக் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும், நார்மலாக இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து கேமிங் சீரிஸ் விட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது, லுக்ஸு அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டோட்டலாக பார்த்துலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கிங் நீட்டாக இருக்குது. கோ கிரீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏதோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக லேப்டாப் இருக்கலாம் இது. நைஸ். இது ஒரு ஜென்ரல் லேப்டாப் மாதிரி தாங்க இருக்கு. சூப்பர். ஸோ திஸ் இஸ் த லேப்டாப், Asus VivoBook லேப்டாப். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு HDMI போர்ட், ஒரு USB போர்ட், ஒரு Thunderbolt Type-C அண்ட் 3.5mm ஜாக் கூட எல்லாமே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த போர்ட்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு 2 USB மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து நம்மளுக்கு ஹீட்கான வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நார்மல். அண்ட் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பேசிக் ஆஃபீஸ் லேப்டாப், இந்த சில்வர் கலரில் சூப்பர் ஃபினிஷில் நல்லா ஷைனிங்காக இருக்குது. நம்ம எங்கே எடுத்துகிட்டு போனால் வந்து லுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப் தாங்க. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரைவசி ஷட்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கேமராவை வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஆஃப் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு டோர் மாதிரி இருக்குங்க. தட்ஸ் இட். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. யாரும் ஹேக் பண்ணாலும் நம்ம இந்த டோர் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில். அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் பட்டன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அந்த பவர் ஆன் பட்டன்லேயே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஃபிங்கர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உள்ளே போய்க்கும். திரும்பி உள்ளே போய் நீங்கள் பின் எதுவுமே போட தேவையில்லை. எவன் கையில் தம்பி இப்போ ரேக இருக்குது. ஸோ கீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நார்மலாக வந்து நான் லேப்டாப்ஸில் எப்படி இருக்கும், பட்டர்ஃப்ளை கீஸ் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் வெரி சாஃப்ட். இது ஒரு கேமிங் லேப்டாப் மாதிரி இல்லை, ஒரு நார்மல் ஆஃபீஸ் லேப்டாப் நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி அதே மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் டச் பேட் இஸ் ரியலி பிக், நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டச் பேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய லேப்டாப்பில் குட்டியாக இருக்கும், நம்ம கஷ்டமாக இருக்கும். இது நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஈஸி டு யூஸ். நீங்கள் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்காது. சவுண்ட் வந்து ஹார்மன் கார்டன் சவுண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். Ryzen 7 5800H ப்ராசர். ஹெச் ப்ராசர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது கேமிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் 16GB RAM, 1TB SSD அண்ட் RTX 3050 கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக இவ்வளோ ஸ்பெக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி யூசேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய லேப்டாப்ஸ், அதாவது கேமிங் லேப்டாப்ஸ் மாதிரி ஒரு 2 kg, 2.3 kg, 2.6 kgன்னு சொல்லி ஹெவியாக தூக்கிட்டு போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி லேப்டாப் நீங்கள் சூப்பராக ப்ரிஃபர் பண்ணலாம். இதுலேயும் வந்து 2 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹீட் டிசிபேட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபேன்ஸே வந்து நம்மளுக்கு போதுமானது. அதாவது லாங் ஹார்ஸ் ஆஃப் கேமிங் ஆடல அப்படின்னா நம்ம பேசிக்கான எடிட்டிங் பண்ணுறோம், நம்ம ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பேசிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது வந்து மோர் தென் எனஃப், நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இதை எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். இது ஒரு 2 கிலோக்குள்ளேயே இருக்கும், டக்குன்னு தூக்க முடியுது, எடுத்துகிட்டு போகலாம் வரலாம். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அரௌண்ட் 63,000 to 65,000. நார்மலாக ஒரு கேமிங் லேப்டாப்ஸ் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கும்போது ஒரு 45,000லேருந்து ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 55 to 58 ரேஞ்சில் தான் நம்மளுக்கு RTX 2050 கிடச்சிது. RTX 3050 Ryzen 7 உங்களுக்கு வந்து 63 to 65,000 இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு பையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது கம்பைன்ட் ஆஃப் ஆஃபீஸ் யூசேஜ் அண்ட் கேமிங்க்கு இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் சூப்பராக இருக்கும். அப்போ வரேன் சார். ஏய் இல்லப்பா, என்ன மறந்துட்டியா? எது சார்? நம்ம விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் லேப்டாப் பற்றி பார்க்க போகிறாங்க. இது நம்ம ஆடியன்ஸ் சாய்ஸ், நேயர்கள் விருப்பம் மாதிரி YellowQ. இது வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க YellowQ பற்றி போடுங்க, அது என்ன லேப்டாப்பு புதுசாக வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த லேப்டாப்பை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லேப்டாப் எடுப்போம். ஆமா, வெயிட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. லெனோவோ ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது IdeaPad கேமிங் பார்க்கும்போது வெயிட் அதிகமாக இருந்துச்சு. இதுவும் வந்து அதே மாதிரி தாங்க இருக்குது, வெயிட் அதிகமாக தான் இருக்குது. 2.4 kgs போட்டிருக்காங்க. நார்மலாக எல்லாமே 2.3 kgs இருக்கும். ஒரு 100 கிராம் தான், பட் அந்த 100 கிராம் டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியல. ஏதாவது வெயிட் இம்பேலன்ஸ் தான் இருக்கலாம், அதனால நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ போர்ட்ஸ் எல்லாமே IdeaPad கேமிங் மாதிரி எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து USB, HDMI, LAN போர்ட், USB அண்ட் சார்ஜிங் போர்ட். அண்ட் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு USB அண்ட் Type-C அண்ட் ஹெட்ஃபோன். ஸோ வேண்டிய போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு போர்ட்ஸும் இல்லை, வெண்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அண்ட் பேக் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏர் வென்ட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக எல்லா லேப்டாப்ஸ் பண்ண மாதிரி ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கேமிங் லேப்டாப் ஃபீல் தரல, பட் இட்ஸ் குட், நீட்டாக இருக்குது. அண்ட் இதோட கீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் பட்டர்ஃப்ளை கீஸ் தாங்க. லேப்டாப் கீஸ் நல்லாவே இருக்குங்க. அது பேக்லைட் கீபோர்டு தான் இது. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இதுலேயும் வந்து நம்மளுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ட்ராக் பேட். ஸோ இதெல்லாம் வந்து இதோட லுக்ஸுங்க. இதில் நம்ம போன லேப்டாப்பில் பார்த்த மாதிரி ப்ரைவசி ஷட்டர்லாம் எதுவும் இல்லை. ஸோ கேமிங் லேப்டாப்ஸில் மோஸ்ட்லி வரதில்லை. ஸோ இதுலேயும் இல்லைங்க. அண்ட் இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பவர் பட்டன். ஸோ சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி லுக்ஸ் வைஸ் வந்து இட்ஸ் குட், சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது i5 12th gen லேப்டாப்புங்க, 12450 HX ப்ராசர். ஸோ HX அப்படின்னாலே உங்களுக்கு கேமிங் ப்ராசர் தான். இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. எது? நாங்களும் ஃபஸ்ட்டு யோசித்தோம் 12 GB ரேம் அது எப்படி வரும் அப்படின்னு. நார்மலாக நம்ம பார்த்தது எல்லாமே 8 பார்த்துருப்போம், 16 பார்த்துருப்போம், இல்லை 32 பார்ப்போம். இந்த இதில் தான் இருக்குது 12 GB ரேம், அதுவும் சிங்கிள் ஸ்டிக்காக போட்டிருக்காங்க சொல்லி அவங்களோட ஸ்பெக்லேயே கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து 12 GB சிங்கிள் ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்கிரேடபிள் அப் டு 32 GB. எப்படி அதாவது 32 GB எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது எப்படின்னா நம்ம இருக்கிற 12 வெளியே எடுத்துட்டு 2 16 போட்டோம்னா 32 GB மாற்றலாம். ஸோ அந்த 12 GB வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ 32 GB வரைக்கும் பண்ணலாம். வந்து காசு கொடுப்பான். அண்ட் இதில் 512 GB SSD, RTX 2050 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தோம்னா 15.6 Full HD அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம், நம்ம முன்னாடி பார்த்த விவோபுக், ஏசூஸ் விவோபுக்லேயும் வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு லேப்டாப்க்கே அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இந்த லேப்டாப் பார்க்குறதுக்கு முன்னாடி YellowQ அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நம்ம ரொம்ப தேடிட்டு இருந்தோம். நம்ம லெனோவோ சைட்டே பார்க்கும்போது YellowQக்கான ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கும் கிடைக்கல. இதை வந்து YellowQ இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் லாக், LOCK அந்த மாதிரி ஒரு ப்ரொனவுன்சியேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை YellowQக்கு பெட்டரான ஏதாவது ஒரு ஃபுல் ஃபார்ம் இருந்துச்சு நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம போன பாட்டில் பார்த்த மாதிரியே வந்து இந்த லேப்டாப்புக்கும் அதாவது FPS என்ன வருது, என்னென்ன கேம்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம சூர்யா எடுத்து வச்சிருக்காரு ஏற்கனவே எல்லாமே பார்த்து. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GTA 5 1080p செட்டிங்ஸில் வந்து 140 FPS, அதாவது ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்கு. அதாவது நார்மல் செட்டிங், அல்ட்ரா செட்டிங்லாம் எதுவுமே இல்லை, நார்மல் செட்டிங் 140 FPS கொடுத்துருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த FPSல நம்ம விளாண்டோம்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி ஸ்னைப்பர் எலைட் 3 அந்த கேமில் 1080p அல்ட்ரா செட்டிங்ஸ்லேயே வந்து 100 FPS தருது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரைல்ஸ் அதில் வந்து 1080pல 40 FPS தருது. கொஞ்சம் ஹெவி கேம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு டீசெண்டான FPS ஒரு நார்மல் கேம்ஸ்லேயே நல்லா தருதுங்க. AAA கேம்ஸ் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா i5 ப்ராசர் தான் இருக்குது இதில். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ப்ரொடக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணலாங்க, ஏன்னா RTX சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அண்ட் i5 12th gen HX ப்ராசரோட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ பேசிக்காக நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் வந்து RTX இருக்கனால நீட்டாக யூஸ் ஆகும். டாமினன்ஸ் ரிசால்வ் ஓரளவுக்கு நல்லா எடுக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டிங் டைம்லாம் சூப்பர் கம்மியாகலாம் சொல்லவே முடியாது. இட் டேக்ஸ் இட் ஓன் டைம்.
ஸோ இது வந்து உங்களுக்கான ஓவரால் ரிவ்யூ. ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அரௌண்ட் 59,000ங்க. நம்ம பலஸ் என்ன சொல்லியிருந்தோம் 63 to 65 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு இதுக்கும் அதுக்கும் பார்த்தோம்னா ஒரு 4,500 5,000 டிஃப்ரென்ஸ் வருது. அது RTX 3050 Ryzen 7, இது வந்து RTX 2050 i5. அண்ட் இன்னொன்று நம்ம மறந்துட்டோம், இங்கே வந்து பின்னாடி அதாவது போர்ட்ஸோடைய வந்து இங்கே வென்ஸும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் லேப்டாப்ஸில் கொடுக்குற மாதிரி நிறைய வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாக் சீரீஸோட ரிவ்யூ இதுதாங்க. ஸோ நீங்களும் வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுற டிசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன லேப்டாப்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. நம்ம லேப்டாப் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எதுக்கு போகலாம், நீங்கள் உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குங்க, எல்லா லேப்டாப்ஸும் அங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், பிசி பில்ட் வீடியோஸ் அண்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி லாக் பற்றி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ், பை. ஓகே, இது தூக்கி ஒன்று இப்போ ஐயோ வேணாம், இது வெயிட்டாக இருக்குது, தம்ப்நெயில் 2-3 ஷார்ட்ஸ் போகும், அதுக்கெல்லாம் இதை தூக்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு பார்த்திருப்பேன். இதையும் ஓப்பன் பண்ணியா? சாவு அடிக்கிறாங்களே நீங்க.